Daily. Taste the Daily. தமிழகம் முழுக்க இந்து கோவில்கள் இப்படி அநியாயமாக இடிக்கப்படுவது, தகர்க்கப்படுவது, இடமாற்றம் செய்யப்படுவது தொடர்கிறது. அறநிலையத்துறை 40,000த்திற்கும் மேற்பட்ட கோயில்களை, வருமானமுள்ள கோயில்களை மட்டும்தான் நிர்வாகம் செய்கிறது. பொதுமக்களே பல இடங்களிலே அவர்கள் வழிபாட்டிற்காக இத்தகைய கோயில்களை அமைத்து வழிபாடு செய்து வருகிற பொழுது அது ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அதை அகற்றுகின்ற பொழுது அறநிலையத்துறை மௌனம் சாதிக்கிறது. அவருடைய நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அந்த நினைவு நாள்ல அவங்களுடைய கட்சி அலுவலக ராயபுரத்துல ஒரு சமபந்தி விருந்து நடத்தலாம். ஆனா கோயில்கள்ல ஒருவருடைய நினைவு நாளுக்கு சமபந்தி நடத்துவது என்பது அது பக்தர்களுடைய மனதை புண்படுத்துவது, அண்ணாதுரை அவர்களையும் அது அவமதிப்பது. திருப்பரங்குன்றம் மற்றும் மதுரை பகுதியிலே அந்த மாவட்ட நிர்வாகம் 144 தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், முருகனுடைய முதல் படை வீடு. அந்த மலையின் மீது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு நாங்கள் ஆடுகளை, கோழிகளை பலியிடுவோம். அந்த மலை கந்தர் மலை அல்ல, முருகன் மலை அல்ல, அது சிக்கந்தர் மலை. அந்த மலை மேல ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கு. போர்க்காலத்துல அங்கே ஒரு தர்கா உருவாக்கப்பட்டது, ஒருவருடைய பிணம் புதைக்கப்பட்டது. அந்த தர்கா வழிபாட்டுக்கு எப்பாவது ஒருக்கா போவாங்க, வருவாங்க. இந்த மலை மேல போய் நாங்க ஆடு இருப்போம். முருகன் கோயில்ல பலியிடக்கூடாது, முருகன் கோயில்ல பலியிடக்கூடாது. எங்காவது முருகன் கோயில் ஆடு விட்டுவாங்களா? மலை, கிரிவலப்பாதை எல்லாமே யாருக்கு சொந்தம்? அந்த கோயிலுக்கு சொந்தம்னு தீர்ப்பு இருக்கு. வீட்டு காவல்ல கைது பண்றது, அது சம்பந்தமான துண்டு பிரசுரங்களை பறிமுதல் பண்றது, அப்புறம் பொய் வழக்கு போடுவது மிகப்பெரிய அராஜகம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஆங்கிலேயன் ஆட்சி பண்ணா அவன் கூட இவ்வளவு அராஜகம் பண்ணல. பாருங்க, 144 தடை உத்தரவு. ஆனா மதுரையில அண்ணா நினைவு நாள் திமுக நடத்துற பேரணிக்கு மட்டும் அனுமதி. பக்தர்கள் கோயிலுக்கு வருவதற்கு இடையூறா 144 தடை உத்தரவு. மேலும் மேலும் மத கலவரத்தை தூண்டக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்கிற வேண்டுகோளை வைக்கிறேன். கைது செய்யப்பட்டவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். நேற்றைய தினம் மிக அற்புதமான ஒரு பட்ஜெட்டை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் அத்துணை பேரும் இன்றைக்கு மகிழ்ச்சியில இருக்கிறார்கள். பட்ஜெட்டே என்னங்கிறாங்க தெரியுமா? மிடில் கிளாஸ் மாதவன் பட்ஜெட்டுங்கிறாங்க. 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கட்ட வேண்டியது இல்லை என்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டை சேர்ந்த வரி செலுத்துவோர் அத்தனை பேருமே பயன்பெறுகிறார். ஒரு நல்ல பட்ஜெட்டை, இன்னைக்கு நாடு போற்றும் பட்ஜெட்டை வீரத்தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்காங்க. அதுக்கு வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலையில இந்த பேட் கேர்ள் திரைப்படம், இந்த வெற்றிமாறன், ரஞ்சித்து, அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பாராட்டுறான், புகழ்றான். பெண்களுக்கு கட்டற்ற பாலியல் சுதந்திரம் வேணுங்கிறான். அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு அனுப்புறோமா குழந்தைகளை? இந்த வேலைக்கு அனுப்புறோமா? இவனையெல்லாம் போக்சோ சட்டத்துல கைது பண்ணணும். பெண் சிறுமிகளை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கக்கூடிய வகையிலே அவமானப்படுத்து. உங்க வீட்டு பொம்பளைகளை பத்தி, உங்க வீட்டு பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது, இப்படி நடந்தா பேட் கேர்ளா இருந்தா ஒத்துக்குவியா நீ? நான் கேட்கிறேன், விஜய் சேதுபதியும் வெற்றிமாறனையும் இந்த ரஞ்சித்தையும் பார்த்து கேட்கிறேன். சேரன் ஒரு திரைப்பட இயக்குனர், அவங்க மக இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் போய் காலில் விழுந்து அந்த பெண்ணை மீட்டுட்டு வந்தாங்க. நம்ம வீட்டு பொண்ணுக்கு வந்தா வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? யாவது பண்ணி ஸ்டாலின் மனசுல இடம் பிடிக்கணும், உதயநிதி மனசுல இடம் பிடிக்கணும், இன்பநிதி மனசுல இடம் பிடிக்கணும். எங்கால இருக்கார அண்ணன் திருவண்ணாமலை, அவரு ஏவா வேலு அங்க போய் பஜனையே பாடிட்டாரு. கருணாநிதியினுடைய அந்த நினைவிடம் இருக்கு இல்லைங்களா? சமாதின்னு சொல்லாதீங்க, சித்தர்களுக்கு தான் சமாதி. இது நினைவிட கல்லறை. எம்ஜிஆர் கல்லறை, ஜெயலலிதா கல்லறை, அண்ணா கல்லறை. அந்த கல்லறையில போய், கருணாநிதி கல்லறையில போய் எங்கால் பஜனை பாடிட்டார். இது திமுக எல்லாம் குடும்ப கொத்தடிமைகள் தானுங்க. அவங்க எல்லாம் இப்படித்தான் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் அதிகமா போச்சு. ஸ்டாலின் உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கே பூ போட்டாரு பாருங்க இவரு. நாசர் எப்பவுமே அப்படி எல்லாம் பண்ணக்கூடியவர் தான், கல் எடுத்துட்டு துரத்துறவர் தானே, அவர் அப்படி எல்லாம் பண்ணுவாரு. இது திமுக இதெல்லாம், இந்த கோமாளித்தனம் எல்லாம் நிறைய நடக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.